கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் குட்டி ஓரியை குளிப்பாட்டி முடியெல்லாம் வெட்டி இன்றைக்கி ஃபுல்லாக அவருக்கு ஒரே ஸ்பா தான். அதனால் என்னை விட்டு இறங்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா நான் சாயங்காலம் ஒரு கல்யாணத்துக்கு போனோம். அதை கண்டுபிடிச்சிட்டாரு. புடவையெல்லாம் எடுத்து வெளியில் வைக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டாரு. நாளைக்கு வேறு ஊருக்கு போகிறேன். அதனால் அதுவும் தெரிஞ்சு போச்சு. எங்கடி விட்டுட்டு போகிறேன், உன்னை விட்டே நான் பாருன்ட்டு இங்கேயே உட்காந்து என் பக்கத்துலேயே தேய்ச்சிக்கிட்டு இருக்கார். சரி, நம்ம கதைக்கு வருவோம். இன்றைக்கி உண்மையிலே உங்களுக்காக ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் ரிசர்ச் பண்ண போக எனக்கே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. ஏன்னா அந்த நடிகர் அப்படி ஒரு அழகான நடிகர். அந்த டைமில் ஜெமினி கணேசன் அவர்களுக்கு ஈக்குவலாக இருந்த ஒரு நடிகர், நல்ல படித்த ஒரு நடிகர். எந்த ஒரு ப்ரொடியூசருமே அவரை பற்றி கம்ப்ளைண்ட் சொன்னதே கிடையாது. த மோஸ்ட் டிக்னிஃபைட் ஜென்டில்மேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லலாம். அது யார் நினச்சிங்க? ஏவிஎம் ராஜன் அவர்கள். அவருடைய கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளையில் அவர் கிறிஸ்டின் பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறார். படித்து நல்லபடியாக பாஸ் பண்ணி அவர் அவர் மனசுக்குள்ளே என்ன ஒரு ஆசைன்னா பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அந்த ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் கை உடஞ்சி போயிடுது. அந்த உடஞ்ச கை சாதாரணமாக உடையில மல்டிபிள் ஃப்ராக்சரில் உடஞ்சிடுது. ஸோ அதுக்காக கட்டு போட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் அவங்க அம்மா அப்பாவுக்கு அவர் ஒரே பையன். அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ அன்போடு பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி 6 மாதம் அவருக்கு கை இப்படியே இருந்தது. ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவர் ரொம்ப கனிவாக, ரொம்ப அன்பாக, எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப மரியாதையாக பேசக்கூடியவர். ஸோ அப்போ அவர் இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி தன்னுடைய கையை அவுக்கும் பொழுது கை பார்த்திங்கன்னா இப்படி நகரவே இல்லையாம். இப்படி இருந்த அந்த கை நகர மறுத்துருச்சு. அப்போ அது என்னன்னு சொல்லி கேட்கும்போது டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் டெய்லி நல்ல ஆயின்மெண்ட்லாம் போட்டு நீங்கள் உருவி விடுங்க. கொஞ்ச நாளில், ஏன்னா ரொம்ப நாளாக கை இப்படியே இருந்ததுனால கை விரைச்சிக்கிட்டு இருக்கு, அது தானாகவே சரியாகும்னு. அந்த தானாகவே சரியாகிறதுக்கு பல வருடங்கள் ஆகிருக்கு. பல வருடங்கள். அவங்க அம்மா அழுவாங்களாம், இந்த பையன் செத்து போயிருக்கலாமே ஆக்சிடெண்ட்டில், இப்படி முடவனா, இப்படி ஒரு ஹேண்டிகேப் மாதிரி ஆயிட்டானே, இந்த மாதிரி அவன் ஒரு டிசேபிள் சைல்டு ஆகிட்டானே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களாம். ரொம்ப அழுவாங்களாம். ரொம்ப அதை பார்த்து இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அப்படி இருக்கும்போது மறுபடியும் ஐபிஎஸ் எக்ஸாம் வருது. அதை எழுதணும்னு இவர் ஆசைப்படுறாரு. அப்போ இவருடைய சொந்தக்காரரான ஒருத்தர் தைரியமாக நீ போய் எழுதுப்பான்னு இவருக்கு ஊக்கம் கொடுக்குறாரு. ஆக்சுவலாக இவருக்கு கையே நகர்த்த முடியாமல் இருக்கும் பொழுது அவர் இருந்தாலும் இந்த பையனுடைய அந்த ஆசையை பார்த்து இவன் போகட்டும், இவன் மனசுக்குள்ளே ஒரு தைரியம் வரட்டும். ஏன்னா ஹோப் கேன் சேஞ்ச் எனி திங், ஃபேத் கேன் சேஞ்ச் எனி திங். ஒரு நம்பிக்கை எதை வேணாலும் மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான உதாரணம் ஏவிஎம் ராஜன் அவர்கள் தான். ஸோ என்ன ஆகுதுன்னா அவர் எழுத போகிறார். ஆனால் போன இடத்துல நிறைய பசங்களை மீட் பண்ணுறாரு. அவங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க, ஏன் தம்பி, ஏன் பிரதர், நீங்கள் என்ன எழுத வந்திருக்கீங்க, ஐபிஎஸ்ஸா இல்லை ஐஏஎஸ்ஸான்னு. இவர் ஏன்னா பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பார், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார். அந்த டைமில் எல்லா நடிகைகளுக்குமே, கல்யாணம் ஆகாத நடிகைகளுக்கு எல்லாருக்குமே இவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருப்பார், செக்க செவேர்னு, நல்ல கலர் வேறு, அண்ட் ரொம்ப பொலைட்டு. லொக்கேஷனில் கலகலன்னு ஓவராக சிரித்து பேசி சத்தம் போட்டு எதுவுமே இல்லை, தான் உண்டு தன் வேலை உண்டு, அப்படி இருப்பார். ஸோ எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஜென்டில்மேன் அவர் அப்படிங்கிறதுனால. ஸோ என்ன எழுத வந்திருக்கீங்க, ஐபிஎஸ்ஸா ஐஏஎஸ்ஸான்னு கேட்கும்போது இவர் ஐபிஎஸ்ன்னு சொல்கிறாரு. அம்மா, உங்களால் கையவே நகர்த்த முடியலையே, எப்படி நீங்கள் பேனா பிடிச்சி எழுத போகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அது வரைக்கும் வராத ஒரு தாழ்வு மனப்பான்மை டக்குன்னு அவர் அப்படியே கவ்விக்குது. அவங்கெல்லாம் அப்படி கேட்ட உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யோசிக்கிறாரு. ஆமாம், இல்லை, நான் வந்திருக்கவே கூடாது, நான் எப்படி எழுத முடியும், என்ன தைரியத்தில் நான் வந்தேன், சச்சா நான் இங்கே வந்ததே தப்பு அப்படின்னு திரும்பி வந்துடுறாரு. திரும்பி வந்துட்டு ஒரு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. மெட்ராஸில் வேலை தேடுறாரு. அப்படி வேலை தேடும்போது அவருக்கு நம்மளுடைய கவர்னர் மாளிகையில் ஒரு வேலை கிடைக்கிது.
100 தான் சம்பளமா. அப்போல்லாம் அவ்வளோதான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 100, 250, 750. எனக்கே வந்து நான் 3000 வாங்குறதுக்கு பல வருடமாச்சு. நாடகத்தில் சீக்கிரமாக வாங்கிட்டேன், ஆனால் சினிமாவில் வாங்க தான் ரொம்ப நாளாச்சு. கவர்னர் மாளிகையில் அவருக்கு 100 வேலை கிடைக்குதா, ஆனால் அந்த 100 அவருக்கு பத்த மாட்டேங்குது. என்ன தான் அவர் தனியாக இங்கே இருந்தாலும் ரூமில் இருந்து அவர் சாப்பாடு, ரெண்டாவது ரொம்ப நீட்டாக அவர் ட்ரெஸ் பண்ணுவார். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அவருடைய பேண்ட் ஷர்ட் எல்லாமே வந்து பளிச்சுன்னு வருவார். ஸோ அவருக்கு பத்த மாட்டேங்குது. ஒரு 200 கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் ட்ரை பண்ணேன். அவர் கூட இருந்தவங்க தெரிஞ்சவங்கலாம் சொல்கிறாங்க, நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கையா, ஜெமினி கணேசனுக்கு ஈக்குவலாக இருக்கிற, நீ சினிமா ட்ரை பண்ணு, உனக்கு சினிமா கிடச்சிரும். ஒரு சின்ன டவுட்டு. அதுக்குள்ளே கொஞ்சம் கையும் அவருக்கு வந்து நகர்த்தக்கூடிய அளவுக்கு 14 வருஷம் ஆச்சு அவர் கையை திருப்ப சரியாக நகர்த்துறதுக்கு பாருங்களேன். ஸோ அந்த கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி ஓகே அசிங்கமாக இருக்காது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் அவருக்கு வருது. அப்போ அவர் தனக்கு தெரிஞ்ச ஒரு பாடல் ஆசிரியர்கிட்ட போய் என்னை ஏதாவது சினிமாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் நிறைய இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது, அங்கிளை இவர் நல்ல சிறந்த நடிகைங்க, நிறைய நாடகம்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு புருடா விட்டுருவாராம். இவருக்கு பக்கு பக்குன்னு இருக்குமா, ஐயோ எனக்கு நடிக்கவே தெரியாது, இவர் இப்படியெல்லாம் சொல்கிறாரு, நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அப்படிதான்யா சினிமானா அப்படி தான், நடிக்க தெரியாதுன்னு சொன்னால் யாரும் அப்போ கூப்பிட மாட்டாங்க, அதெல்லாம் தானாகவே வந்துடும். சினிமானா என்ன நினச்சேன், அந்த சினிமா தண்ணியை ஒரு டம்ளர் குடிச்சு பாரு, அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக அந்த மேக்கப்புன்னு ஒன்று மூஞ்சில் போட்ட உடனே எங்கேருந்தோ வரும் நடிப்பு. உண்மைதாங்க. எவ்வளோ நடிக்க தெரியாதவங்க வந்து இன்றைக்கி அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் எப்படியெல்லாம் நடிச்சிருக்காங்க, எவ்வளோ நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. எப்போவுமே யாருக்குங்க எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸோடு வர்றது? எக்ஸ்பீரியன்ஸோடு வந்தவங்க சிவாஜி அங்கிள், அப்புறம் எம்ஜிஆர் அங்கிள், இவங்கெல்லாம் எஸ்எஸ் ராஜேந்திரன் அங்கிள், இவங்கெல்லாம் மேடையில் ஆக்ட் பண்ணி, எம்ஆர் ராதா அங்கிள், இவங்கெல்லாம் மேடையில் ஆக்ட் பண்ணி நேராக சினிமாவுக்கு வந்தாங்க. ஆனால் பல நடிகைகள், பல ஹீரோஸ் அதுக்கப்புறமா வந்தவங்களுக்கெல்லாம் they did not have any என்ன சொல்கிறது பேக்ரவுண்ட். இப்போ நீங்கள் வந்து சூர்யா சார் எடுத்துக்கோங்க, கார்த்திக் சார் எடுத்துக்கோங்க, விஷால் சார் எடுத்துக்கோங்க, இவங்க யாருக்குமே வந்து பெருசாக நாடகங்களில் நடித்தோ இல்லை ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் ட்ரெயின் பண்ணியோ அவங்கெல்லாம் வரல. ஸோ இவர் தைரியமாக அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. எப்படியோ ஏவிஎம்மில் வந்து அவங்களுக்கு இவர் ரொம்ப பிடிச்சி போகுது. உடனே வந்து ஒரு சம்பளத்தை பேசி ஃபிக்ஸ் பண்ணி, இவர் எதிர்பார்த்தது 200, அதுக்கு டபுள் மடங்காக அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணி அவங்க 3 பட கான்ட்ராக்ட் போடுறாங்க. 2வது படமே அவர் ஹிந்தியில் ஆக்ட் பண்ணுறாரு. நானும் ஒரு பெண்ணுடைய ஹிந்திலையும் அவர் அதே ரோல் ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ தமிழ்லேயும் நல்ல பேர், ஹிந்திலேயும் நல்ல பேர். ஏவிஎம்க்கு அவரை வந்து ரொம்ப பிடிச்சி போகுது. இந்த பையன் இவ்வளோ ஒழுக்கமாக இருக்கான், இவ்வளோ நல்ல பையனாக இருக்கானே அப்படின்னு சொல்லி அவங்களே 4 இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. யூஸ்வலாக கான்ட்ராக்ட்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த கான்ட்ராக்ட் டைம் வரைக்கும் நம்ம வேறு படத்தில் ஆக்ட் பண்ணக்கூடாது. ஆனால் இவர் கான்ட்ராக்டில் இருந்தாலும் ஏவிஎம் அவர்களே இவரை பல இடங்களில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்புறமா இவர் வந்து புஷ்பலதாக்காவையும் அங்கேயே அந்த ஃபஸ்ட்டு படத்துலேயே அவங்க அவர் கூட நடிக்கிறாங்க. அப்படியே அவங்க 2 பேர் கூடயும் காதல் மலர்ந்து அவங்க வந்து திருமணமும் பண்ணிக்கிறாங்க. வேறு ஏதோ ஒரு டெலிவிஷனில் நான் பார்த்தேன், வேறு ஒரு யூடியூப்பில் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் நிஜமாக தெரியாது. எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது புஷ்பலதாக்கா மட்டும்தான். அவங்கள தான் அவர் வந்து கல்யாணம் பண்ணார். அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருந்தது. அந்த பொண்ணும் பிற்காலத்தில் சில படங்களில் ஆக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணல. ஸோ இப்படியே அங்கிள் நிறைய படத்தில் ஆக்ட் பண்ணி, அதுவும் தேவர் ஃபிலிம்ஸில் அவர் பண்ண படங்கள் எல்லாமே பக்தி சம்மந்தப்பட்ட படங்கள். ஸோ அவர் வந்து தடிக்கு விழுந்தா மகமாயி மகமாயி முருகா, இதை தவிர அவர் வாயிலிருந்து வேறு எதுவுமே வராது. மகமாயி மகமாயின்னு சொல்லி நடந்தே போவார். இங்கேருந்து அவர் மருதமலைக்கும் அப்புறம் வந்து மகமாயி கோயில் எங்கே இருக்கோ இப்படி நிறைய இடங்களுக்கு நடந்து போய் தான் சம்பாரித்த பணத்தை வந்து கட்டாக வந்து உண்டியலில் போட்டு வருவாராம். நகைகள் கூட நிறைய வந்து அம்பாளுக்கு நகையெல்லாம் பண்ணி கொண்டு போய் அந்த கோயிலுக்கு வந்து நகையெல்லாம் கொடுத்துட்டு வருவார். மற்ற நடிகர்கள் போல் தான் நிறைய சம்பாதிக்கிறோம், அதை நல்லா சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு இல்லாமல் நிறைய வந்து தெய்வ காரியத்துக்கு வந்து இவர் செலவு பண்ணார். இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு ஆகும்போது படங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அப்படி குறைய ஆரம்பிக்கும் போது இவர் படம் எடுக்கிறார். ஆனால் ரொம்ப நாளாகவே இவர் மனசுக்குள்ளே ஒரு போராட்டம். இவர் சொல்கிறாரு, நான் நடிகனாக நடிச்சுக்கிட்டே இருந்தாலும் என் மனசுக்குள்ளே நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருந்தது. அந்த கனவு வந்து நிறைவேறாமல் போயிடுச்சு. அது எனக்கு ரொம்பவும் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னு பல இன்டர்வியூவில் அந்த காலகட்டத்தில் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா இவர் பல படங்கள் எடுக்க, அந்த படமெல்லாம் சூப்பர் ஃப்ளாப்பாக, எதுவுமே சரியாக ஓடாமல், அதாவது படம் நல்லா தான் ஓடிச்சுன்னு சொல்கிறாங்க, அருமையான படம்னு சொல்கிறாங்க, ஆனால் லாஸு அப்படின்வாங்க. அது வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே வந்து நமக்கு ஒரு புலப்படாத ஒரு டெக்னிக். ஏன்னா எவ்வளோ பேர் தியேட்டரில் பார்த்தாங்க, என்ன டிக்கெட் கலெக்ட் ஆச்சு, அன்றைக்கி வந்து அந்த பணம் கலெக்ட் ஆச்சா இல்லையா, அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் சொல்லவே முடியாது. இன்றைக்கினா எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சு.
ஸோ யார் வேணாலும் கரெக்டாக வந்து இன்றைக்கி கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். பட் அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் சான்ஸே இல்லை. அவங்க 2 ஷோ போட்டாங்களா, 3 ஷோ போட்டாங்களா, 5 ஷோ போட்டாங்களா, எதுவாக இருந்தாலும் அவங்க சொல்கிறதா, தேட்டரில் இன்றைக்கி நான் 2 ஷோ தான்ப்பா போட்டேன், கூட்டம் வரலப்பா அப்படின்னா நம்ம நம்பணும். ஏன்னா நம்மளால் எல்லா ஊருக்கும் போய் எல்லா ஷோவும் போட்டாங்களா இல்லையான்னு பார்க்க முடியாது. ஸோ இப்படியா நடக்க அவருக்கு நிறைய கடன் வந்து இருக்கிற சொத்தெல்லாம் விற்று ரொம்ப சிரமப்படுறாரு. ஏகப்பட்ட கடனாளியாகி கடைசியில் 15 லட்ச ரூபா வந்து அவருக்கு பாக்கி நின்று போகுது. அப்போ அதை நினச்சி அவர் தன்னுடைய வாழ்க்கையவே வந்து செதைச்சிக்கிட்டு ஒரு ரூமில் போய் அடைச்சிக்கிட்டு துரும்பாக இழைச்சி போய் இனிமேல் நான் வாழவே முடியாது, நான் யாரையுமே பார்க்க தயாராக இல்லை, பொழுது விடிஞ்சால் எந்த கடங்காரம் வருவானோ, பொழுது விடிஞ்சால் நான் யாரை பார்ப்பேனோ, ஒரு கௌரவமாக வாழ்ந்துட்டு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனே, இப்படி ஒரு படம் எடுத்து எல்லாத்தையும் எழுந்துட்டேனே, எல்லோரும் முன்னாடி என் மனைவியை போய் நான் வந்து பதில் சொல்ல வச்சுட்டேனே, கதவை திறந்து எல்லாத்துக்கும் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே, ஐயோ இதுக்கு மேலே நான் எதுக்கு வாழணும் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் கத்துன்னு கத்துவாராம். சாப்பிட மாட்டாராம். கதவை மூடிட்டு ஒரு ரூம்குள்ளேயே இருந்து ஒரு நாள் வந்து அவர் தற்கொலையே பண்ணிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அப்படி ஒரு முடிவுக்கு வரும்பொழுது அவர் உட்காந்து அன்றைக்கி பூரா அழறார். அவர் வந்து விடிஞ்சால் காத்தால் தற்கொலை பண்ணிக்க போகிறாரு. அந்த ஃபேனில் வந்து தூக்க மாட்டிக்கணும்னு முடிவு பண்ணிடுறாரு. கதவெல்லாம் மூடிடுறாரு. மூடிட்டு நான் இவ்வளோ சாமி கும்பிட்டேனே, எனக்கு எந்த கடவுளுமே உதவலையே, அப்போ கடவுள் இருக்கா இல்லையா, எப்படி அவர் நிறைய சத்தம் போட்டு கத்தி கேட்டு நெஞ்சு வலியே வந்துடுச்சான். நீ இருக்கியா இல்லையா, நீ யார் எனக்கு தெரியணும், நீ எங்கே இருக்க எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப தன்னுடைய அது சொல்லுவாங்க தெரியுமா, கொலை உள்ளுக்குள்ளேருந்து கொலை நடுங்கிற அளவுக்கு அவர் வந்து அழுது அந்த தன்னுடைய இதெல்லாம் வந்து துக்கத்தெல்லாம் அவர் வெளிப்படுத்திகிட்டே இருக்கும்போது காத்தால் சாக போகிறாரா, விடிய காத்தால், அதாவது ஒரு மிட் நைட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ராத்திரி 1:30-2 மணிக்கு அழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு அவருடைய நாக்கு போய் மேலே ஒட்டிக்குதான். அவரால் வந்து பேசவே முடியலையா, நாக்கு போய் மேலே ஒட்டிக்குதான். அப்போ அவருக்கு ஒரு அசிரீரி வாய்ஸ் கேட்குது, மகனே நீ என்னை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு யார் வந்து ஒருத்தர் வந்து பைபிள்லாம் சொல்லி கொடுத்தாரோ பள்ளிக்கூடத்தில், அதாவது அப்படிப்பட்ட ஒரு பேரை சொல்லி அந்த பேர் உள்ள நபர் உனக்கு ஞாபகத்தில் இருக்கான்னு கேட்குறாராம். இவருக்கு ஒரே ஆச்சரியம், எனக்கு அப்படி ஒருத்தர் வந்து என் பள்ளிக்கூடத்தில் மட்டும்தானே தெரியும், நான் அவர் எங்கேயுமே சந்திச்சது இல்லையேன்னு. ஆனால் பதில் சொல்ல முயற்சிக்கிறாரு, நாக்கு வந்து மேலே ஒட்டினதுனால அவருக்கு பதில் சொல்ல முடியல. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ வாய் விட்டு கதறி ஏசுப்பான்னு சொல்லி நீ அழு, நீ வந்து ஏசுப்பான்னு சொல்லி நீ பேசு, நீ வந்து மனசார நீ வந்து நீ இதுக்காக நீ உயிர் விடணுங்கிற அவசியம் இல்லை, நீ சாகணுங்கிறது அவசியம் இல்லை, நீ வந்து சரண்டர் பண்ணு எனக்கு, நீ பாரு வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போது என்ன மேடம் இத்தனை நாளாக நீங்கள் கிருஷ்ணரை பற்றியே பேசுவீங்க, இப்போ என்ன திடீர்னு நீங்கள் ஏசுப்பா பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நான் கேட்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை, வாழ்க்கைங்கிறது வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் நம்புங்க, அது நம்பிக்கை. நான் என் கிருஷ்ணரை பரிபூர்ணமாக நம்புகிறேன், அவர் ஏசுப்பாவை நம்பினார், என் பசங்க ஏசுப்பாவை நம்புகிறாங்க. ஸோ நம்புகிறவங்களுக்கு அந்த கடவுள் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பார் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு என்ன சொல்கிறது நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு தத்துவம். ஸோ அதனால் இவர் அப்படி சொன்ன உடனே என்ன ஆகுது, ஒரு கதறி அழுதார், ஏசுப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், ஏசுப்பா நான் உங்களை மனசார கும்பிடுறேன், ஏசுப்பா என்னை தயவுசெய்து என்னை ஏற்றுக்கங்க ஏசுப்பான்னு இவர் அழுத உடனே அழுது அப்படியே அவர் வந்து கதறி தூங்கி போய்டுறார். அடுத்த நாள் காத்தால் யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. கதவு தட்டினதான் தான் எந்திரிக்கிறார். ஐயோ நான் சாக வேண்டியதாச்சு, நான் சாகலையே, இப்போ எந்த கடங்காரம் வந்திருக்கானோ என்ன பண்ணுறதோன்னு பயந்துகிட்டே போனால் புஷ்பலதா ஆண்டி வந்து உங்களை பார்க்க அவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னோடனே சரி வீட்டுக்குள்ளே வந்து தப்பிக்க முடியாது இல்லையா, 2 ரூம் 3 ரூம் இருக்கும், எங்கே போய் தப்பிக்க முடியும், சரின்னு வராரு. வந்தோடனே நீங்கள் கொஞ்சம் எங்களோட ஸ்டூடியோ வரைக்கும் வரணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறார், நான் காரெல்லாம் விற்றுட்டேங்க, என்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை, நான் வந்து என்ன பண்ண முடியும்னு கேட்குறாரு. இல்லை பரவாயில்ல வாங்க நாங்கள் கார் வச்சுருக்கோம் அப்படின்னோடனே அவசரமாக குளிச்சுட்டு கிளம்பி அவங்களோட போகிறார். போனால் அங்கே நிறைய பேர் பணம் கொடுத்த டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபிட்டர் எல்லோரும் இருக்காங்க. எல்லோரும் வந்து ஏன்னா அங்கே பெரிய லேப் இருந்தது, எல்லாருமே அந்த லேபில் வந்து நான் நினைக்கிறேன் அவர் வாகினி ஸ்டுடியோவை தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் பேர் சொல்லாமல் பேசியிருக்கார் ஒரு இன்டர்வியூவில், அதனால் அது வாகினி ஸ்டுடியோவாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த ஸ்டுடியோவில் வந்து எல்லோரும் மீட் பண்ண உடனே அவங்க சொல்கிறாங்க, சார் இவரை வந்து 15 லட்சம் நமக்கு பாக்கி, ஆனால் நேற்று ராத்திரி எங்களுக்கெல்லாம் ஒரு அசிரீரி மாதிரி உனக்கு மனசுக்குள்ளே ஒரு இது வந்து கணக்கை சரி பாருங்கள், அவர் கணக்கு சரி பாருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு குரல் மாதிரி எங்களுக்கு உள் மனசில் கேட்டது. நாங்கள் கணக்கு எடுத்து திருப்பி சரி பார்க்கும்போது அவர் 4.5 லட்சம்தான் பாக்கி, 15 லட்சம் பாக்கி இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வந்தது. அது மட்டும் இல்லை, அவர் பல லட்சங்கள் நமக்கு வந்து வட்டியாக கொடுத்ததுனால அந்த 4.5 லட்சத்தை விட்டு கொடுத்துடலாம் நாங்கள்லாம் முடிவு பண்ணியிருக்கோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க அவங்களும் அது கரெக்டுன்னு சொல்ல இவர் இது வரைக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்த எல்லா ப்ரோ நோட்டையும் அப்படியே கிழித்து அங்கே போடுறாங்க. அப்படி போட்டவுடனே இவர் சொல்கிறார், இதெல்லாம் மிராக்கிள் மாதிரி நடக்குது,
இது எதுவுமே என்னால் வந்து நம்ப முடியல. எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. ஸோ நான் அன்னிலேருந்து மிகப்பெரிய ஒரு தீவிர ஒரு அடிமை ஆகிட்டேன் இயேசுநாதர்கிட்ட. ஸோ இயேசு தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி இந்த இன்டர்வியூவில் அவர் பேசியிருக்காரு. நான் திரும்ப சொல்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு மனிதனுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குது அப்படின்னும் போது ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த நம்பிக்கை அவரை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த 20 வருஷமாக அவர் வந்து அதே பாதையில் போயிட்டுருக்காரு. இப்போ நீங்கள் அந்த இன்டர்வியூவில் அவரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கார், இப்போவும் அவ்வளோ நல்லா இருக்கார். அவர் இப்போ ஆக்ட் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும். ஆனால் அவர் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அருமையான ஒரு பாதையில் அவர் போயிட்டதுனால, ஒரு தெய்வத்தை நோக்கி அவர் அடி எடுத்து வச்சுருக்கிறதுனால அவருக்கு மறுபடியும் சினிமா. ஏன்னா அது வந்து எப்படின்னா யூஸ்வலாகவே அதை கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஹிந்துவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே சொல்கிறது சினிமா பார்க்காதீங்க, நான்வெஜ்ஜு சாப்பிடாதீங்க, கெட்டது செய்யாதீங்க, கெட்டதை கேட்காதீங்க, கோவப்படாதீங்க. இது எல்லாமே நம்ம தர்மத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் கடைப்பிடிக்கிற. எதுக்காக சினிமா பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க? ஏன்னா அதில் சில ஒருத்தர் கட்டி பிடிக்கிறது, ஒரு லவ், ஒரு ரொமான்ஸ் வரும்போது நமக்கு அந்த ஆசைகள் ஏற்படலாம். ஏன்னா உணர்ச்சி அப்படிங்கிறது வந்து வயதானவர்கள், இளமையானவர்கள் அதெல்லாம் அதுக்கு தெரியாது. எந்த வயசானாலும் இந்த மாதிரியான உணர்ச்சி உள்ள பல படங்களை இன்றைக்கி நம்ம போய் உட்காந்து ஒரு ப்ளூ ஃபிலிம் பார்த்துட்டே இருந்தோம்னா முதல்ல சீச்சின்னு தோணும், அதுக்கப்புறம் பார்த்தா பார்க்க தோணும். அதனால் எதையுமே தவறான விஷயத்தை பார்க்கக்கூடாது. தேவையில்லாததை நம்மளாக வந்து ரொம்ப விலைக்கு வாங்கக்கூடாது. அந்த ட்ரக்ஸ் எப்படி இருக்குன்னு தொட்டு நம்ம டேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த ட்ரிங்க்ஸ் எப்படி இருக்கும், இன்றைக்கி ஒரு நாள் குடிச்சு பார்க்கலாமே அப்படி நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ளுக்குள்ளே ஒரு அசுரன் இருப்பான், இல்லை ஒரு அசுரி இருப்பான், அது யாருன்னு தெரியாது. அதை நம்ம போய் ஒரு ட்ரிங்கை ட்ரை பண்ண அது நம்மளை பிடிச்சிச்சு, அந்த டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, அன்றைக்கி ட்ரிங்க் பண்ணப்போ சுகமாக இருந்துச்சு, ஏன் நம்ம திரும்ப பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளை வந்து அது தூண்டும். அதனால தான் எந்த கெட்ட விஷயம் பக்கத்துலேயும் நம்ம போகக்கூடாது. ஸோ இன்றைக்கி ஏவிஎம் ராஜன் அங்கிளோடைய இந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லி நான் ரொம்ப வந்து சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா புஷ்பலதாக்காவும் ஏவிஎம் ராஜன் அவர்களும் டி நகரில் வித்யோதயா ஸ்கூல்கிட்ட தான் அவங்களுடைய வீடு. கீழெல்லாம் கடை கட்டி வாடகைக்கு விட்டுருப்பாங்க, மாடி வீட்டில் அவங்க இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு வாடகை அவங்களுக்கு வருது. அவங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் கடவுள் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுத்து 2 பேருமே கல்யாணம் ஆகி இப்போ எத்தனை வருஷம் இருக்கும், 45-50 வருஷம் இருக்கும், சந்தோஷமாக வாழறாங்க. அவங்க 2 பேரும் இதே மாதிரி பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் இனப்பிரியாமல் எப்போ இப்படியே இருக்கணும்னு நான் என் கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.